ராசிபுரத்தில் சுடுசோறு சாப்பிட்றதுக்காண்டி ஸ்கூலுக்கு போனேன்னு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஸ்கூல் டேஸை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் நல்லா படிக்கிறேன்னு சொல்லி இங்கே வந்து படிக்கிறேன், என்ன இங்கே ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு கம்பெனி ஓனராக என்டர்ப்ரனராக இருக்கீங்க, நிறைய கண்ட்ரீஸுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. என்னைக்காவது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கா? இதில் அவமானம் இருக்கான்னு கேட்டால் நிறைய இருக்குது. நம்மளை முதுகுல குத்துறவங்க இருக்காங்களான்னு கேட்டால் நிறையா இருக்குது. வெல்கம் டு துபாய் தர்பார். நான் உங்கள் கபீர். குளோபல் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஈஸியாக கார்ப்பரேட் கம்பெனிஸ் மட்டும்தான் அடாப்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத மாற்றி மீடியம் ஸ்மால் மைக்ரோ லெவல் கம்பெனிஸ் கூட, அதாவது சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் கூட இந்த சிஸ்டத்தில் ஈஸியாக அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறத சாய்த்து காட்டிய நம்ம ராசிபுரத்துலேருந்து இன்றைக்கி துபாயில் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கிற மெட்டாமேக்ஸ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சர்வீஸ் ஃபவுண்டர் மிஸ்டர் கருணைக்குமார் அவங்க தான் மீட் பண்ண போகிறோம். ஹாய் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். சமூக பொறுப்புடன் சார்ந்து பல்வேறு விஷயங்களை செய்கிறீங்க. அதற்கு இங்கே துபாய் தர்பார் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ கபீர், உங்களை சந்தித்ததில் அவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ. நான் உங்கள்கிட்ட நேற்று சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தோம். ஒரு என்டர்ப்ரனராக மீட் பண்ணுறதை விட ஜஸ்ட்டு பேசுவோம் அப்படிங்கிறக்காண்டி பேசும்போது நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரிய வந்தது. நான் நிறைய இன்டர்வியூஸ் கூட பார்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா, ராசிபுரத்தில் வாட்டர் ட்ரௌசரை போட்டுட்டு சுடுசோறு சாப்பிட்றதுக்காண்டி ஸ்கூலுக்கு போனேன்னு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஸ்கூல் டேஸை பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலி சொந்த ஊர் ராசிபுரம். பட் நான் என் அம்மா அப்பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதுக்கோட்டை பக்கத்தில் கந்தர்வக்கோட்டை கணபதிபுரம்னு ஒரு சின்ன வில்லேஜ். அதுலேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஊர் சைடு கொல்லைன்னு சொல்லுவாங்க, காடு தோட்டத்தை கொல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த சைடு ஒரு 4.5 ஏக்கர் தோட்டம், அங்கே விவசாயம். அங்கே இருந்து 4.5 கிலோமீட்டர் நான் தோட்டம் வழியாக காடு வழியாக தான் நடந்து போவேன். நான் அந்த கணபதிபுரம் ஸ்கூலில் தான் படித்தேன். கிட்டத்தட்ட 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் அங்கே தான். ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததெல்லாம் கிடையாது. நீங்கள் சொன்னது உண்மைதான். வாட்டர் ட்ரௌசரை போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் டெய்லி நடந்து போவேன், நடந்து வருவேன். ஸோ அப்படி தான் என்னோட எஜுகேஷன் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் என்னென்னா, மஞ்சன் சார், இன்னும் ஞாபகம் இருக்குது பாருங்கள் பேர். அவர் உங்கள் பையன் நல்லா படிக்கிறானே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்லும்போது, சரி பிள்ளைங்களோட படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக என் அம்மாவும் அப்பாவும் அங்கே அந்த தோட்டத்தை உடனே விற்றுட்டு எங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திரும்பவும் ராசிபுரம் வந்தாங்க. நாங்கள் நல்லா படிக்கிறேன்னு சொல்லி இங்கே படிக்கிறேன், என்ன இங்கே ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ இங்கிலீஷ் புக் எடுத்து படிக்கிறாங்க, ஒன்றும் படிக்க வரல. ஸ்கூலில் 6th சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பழனிசாமி சார்ன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் ஒர்க் பண்ண கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னை ஜாயின் பண்ண வைக்கிறாரு. சிவானந்தா சாலையில், ராசிபுரம் சிவானந்தா சாலையில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்படி தான் என்னோடய எஜுகேஷன் துவங்குது. நல்லா படிக்கிறேன்னு சொல்லி இங்கே பார்த்தா எந்த சப்ஜெக்ட்லேயுமே 10 தாண்டல மார்க்கு. அப்படி இருந்தது. 6th கம்ப்ளீட் ஆகி 7th வரேன். நானாக ஒரு இலக்கு வச்சுப்பேன். அப்போ சுந்தரம் சார்னு ஒரு சார், அவங்க பையன் நிர்மல்குமார், அவன் என்னோட கிளாஸ்மேட். அவன் 10th ரேங்க் 11th ரேங்க் எப்பவுமே எடுப்பான். நான் என்ன பண்ணேன், சரி நிர்மல்குமார் மாதிரி படித்தா ஒரு சாரோட பையன் மாதிரியே நம்ம படிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சார், அப்படின்றது தான் என்னோட சின்ன ஆசையாக இருந்தது. அதுக்காக நான் நான் படிப்பேன்னு வைங்களேன், 4 எழுந்து படிப்பேன். விடியகாலம் 4 மணிக்கு எந்திரிச்சுப்பேன், 5 மணிக்கு எந்திரிச்சுப்பேன், படிச்சுட்டே கிடப்பேன். ஆனால் அதை நிர்மல்குமாருக்கு எனக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூல்லலாம் ஆண்டு விழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது யார் நல்ல மார்க். அந்த ஃபைனல் இயர் மட்டும் மார்க்கே தெரியாது. ஃபைனலி ஆண்டு விழாவில் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா ஆண்டு விழா நடக்குது. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், என்னால் போக முடியல. பார்த்தா நான் 7th ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படின்னு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்தது. இப்படி தான் என்னோடய எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா நெசவு நெஞ்சு தான் எங்களை படிக்க வச்சது. எனக்கு தங்கச்சி இருக்காங்க. நெசவு நெஞ்சு தான் எங்களை படிக்க வச்சது. ஸோ அப்படி தான் என்னோடய ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும்னா. சூப்பர். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு ரெகுலராக போகிறது சொல்லுங்க, உண்மையிலே சொல்லுங்கள், உங்கள் படிப்பு விஷயத்தில் நீங்கள் எப்படி? இல்லை, எனக்கு இயல்பாகவே என்னென்னு சொன்னால், ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுறோன்னா அந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், நான் சூப்பராக பண்ணணும். அப்படின்னா தான் என்னால் அந்த இடத்துல இருக்கவே முடியும். அந்த இடத்துல என்னால் அந்த விஷயத்தை செய்யவே முடியும். அதுக்கு நிறையா ஹார்ட் ஒர்க் போடுவேன். ஸோ படிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு அப்போ ஒரு பெரிய வேலையாக இருந்தது. தான் என் வேலை அப்படின்னு இருந்தது. ஈவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசுவேன், இவங்க எவ்வளோ நேரத்தில் எழுந்து படிப்பாங்க அப்படின்னு. அவங்க 4 மணிக்கு எழுந்து படிக்கிறேன்னா நான் 3 மணிக்கு எழுந்து படிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பாத, எனக்கு வேறு எதுவுமே இல்லை. எனக்கு எஜுகேஷனை தவிர என்னோட லைஃப்பை மேலே கொண்டு வரதுக்கான லைஃப் லைன் எதுவுமே இல்லை. அப்போ அதை நான் இறுக்கி கையில் பிடிச்சேன். ஏன்னா அதை தவிர எனக்கு உலகம் இல்லை.
படித்து மட்டும்தான் என்னால் மேலே வர முடியும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமான லைஃப் லைனாக நான் கையில் பிடிச்சிட்டா விடவே இல்லை. ஸோ அதுதான் இப்போ நீ ராசிபுரத்துலேருந்து இன்னைக்கு துபாய், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது? ஒரு ஒரு சின்ன கேள்வியாக நீங்கள் கேட்டுட்டீங்க. பட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடந்தது வந்து இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக ஹாப்பியாக இருக்குது. பட் ஒரு நாளில் நடந்தது இல்லை. இது கிட்டத்தட்ட இன்றைக்கி எனக்கு 40 அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 40 இயருமே லைஃப்பில் போராட்டம் தான். ஆனால் இவ்வளவு போராட்டத்துலேயும் இதில் அவமானம் இருக்கான்னு கேட்டால் நிறைய இருக்குது. நம்மளை வந்து முதுகுல குத்துனவங்க இருக்காங்களான்னு கேட்டால் நிறையா இருக்குது. நம்ம யாரையோ நம்பி உலகமே அவங்க தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தொழிலில் இருந்திருப்போம். அவங்க தான் நம்மளை போட்டு அடிச்சிருப்பாங்க, அதெல்லாமே இருக்கும். இத்தனையும் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது திரும்பி பார்த்தா உண்மையாக எல்லா இடமும் அந்த வலி இருந்தது, பெயின் இருந்தது. எங்கேயுமே நான் வந்து ஹாப்பியாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண சந்தோஷத்தோடு தான் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா நான் எங்கே போகணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கிளியராக இருந்தது. நான் பெருசாகணும்ப்பா, நான் இன்றைக்கி ஒரு நார்மலான ஆள், எனக்கு கீழே அப்படின்னு ஒன்று கிடையாது. கரெக்டாக எனக்கு கீழே ஒரு லைஃப்பில் ஒருத்தங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அந்த பையன், நான் எந்த இடத்துல இருக்கிறேனே அது என் வளர்ச்சி. அதனால நான் ரொம்ப பெருசாக போகணும் அப்படிங்கிற அந்த இலக்கு மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்தது. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு கம்பெனி ஓனராக என்டர்ப்ரனராக இருக்கீங்க, நிறைய கண்ட்ரீஸுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. என்னைக்காவது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கா? சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் இழந்துட்டோமே, இதெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் விட்டோம்னு வருத்தம் இருந்திருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி உண்மையாக சொல்லணுன்னா மேபி அது நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் நான் அந்த ஆங்கிள்லேயே யோசிக்கிறேன். பட் இப்போ என்னோடய லைஃப்பை திரும்பி பார்த்தாவே எனக்கு ரொம்ப நான் எதெல்லாம் கஷ்டமோ, எதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோ, எதெல்லாம் வழியாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இப்போ திரும்பி பார்த்தா ஹாப்பியாகவே இருக்குது. அப்போ விட இப்போ ஹாப்பியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஸோ கடவுள் எனக்கு சரியாக தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு தாட் தான் வருதே தவிர நான் எதையுமே மிஸ் பண்ணதாக சீரியஸாக ஃபீல் பண்ணவே இல்லை. எனக்கு எல்லாமே சரியாக நடந்திருக்கு. வழியாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாமே சரியாக தான் நடந்திருக்கு. அது இருந்ததுனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்கே தவிர நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் இருந்தால் நான் இப்படி இருந்திருப்பேன் அப்படிங்கிற தாட் எனக்கு இல்லவே இல்லை. ஓகே, நீங்கள் சமூக பொறுப்புடன் சார்ந்து நிறைய சோசியல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி நிறைய ஆர்டிக்கிள் கூட நான் படிச்சிருக்கிறேன். நம்ம அமீர நேருக்காண்டி என்னென்ன சமூக சேவைகள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ கண்டிப்பாக. ஸோ வாழ்க்கை எவ்வளோ அழகாக நம்மளை கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்னா, எனக்கு எல்லாருக்குமே காலேஜ் முக்கியம் தானே. படின்னு சொல்லி காலேஜ் போகிறேன். முதல் நாள் காலேஜ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்சியில் குண்டூரில் MIT என்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போகிறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் கொஞ்சம் லேட்டுனா அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்க்குள்ளே போனால் அப்போ ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஃபஸ்ட்டாக உட்கார்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக ஒரு செம்மையாக இங்கிலீஷில் பேசுகிறார். நான் கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷாக அதுவே நமக்கு ஆகாது. அப்படி இருந்த ஒருத்தர் அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் அவர் நிறைய பேசுகிறாரு. நானும் அப்படியே பாஸ் அப்படி இப்படின்னு கேட்குறேன். திடீர்னு கொஞ்சம் நேரம் என்னை பார்த்துட்டே இருக்கிறார். நானும் சரி ஓகே கொஞ்சம் அப்படியே எல்லாமே பாஸ் ஆகுது. பார்த்தா என் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் வந்து எழுந்து ஃப்ரெண்டு லக்ஷ்மிராம், அவன் எழுந்து அவனை பற்றி செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறான். அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, சார் வந்து என்னை இன்ட்ரோ பண்ண சொல்லியிருக்காரு. நான் பாட்டுக்கு அது புரியாமல் அவரையே பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தாட்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒரு அடமண்டு திமிரு பிடிச்சது அப்படி தானே தோணும். ஏன்னா இந்த இங்கிலீஷ் கூடயா உனக்கு தெரியாது அப்படின்னு வந்து ஒரு தாட் இருக்க தானே செய்யும். ஸோ அப்படி தான் அந்த 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 என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3rd வீக்கே என்ன ஒரு சர்க்குலர் வருது கரெக்டாக இங்கிலீஷ் பீரியடில். யாரெல்லாம் வந்து பேச்சு போட்டிக்கு பேர் கொடுத்துருக்குறீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆடிட்டோரியம் வாங்க அப்படின்ட்டு. எனக்கு அது என்ன ப்ரோக்ராம்னு கூட தெரியாது. நான் பாட்டுக்கிலேருந்து ஆடிட்டோரியம் போயிட்டேன். அங்கே போனால் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், பேச்சு போட்டிக்கான தலைப்பு வந்து ஒரு சிங்கிள் தலைப்பு, 2020 இந்தியா வல்லரசாகுமா, அப்துல் கலாம் அவர்களின் கனவு நினைவாகுமா, இதுதான் தலைப்பு. எல்லாரும் பேசுகிறாங்க. அது வரைக்கும் சீரியஸ்லி அவரை தெரியும், பட் அதுக்குள்ளே ஒரு பெரிய டெப்த் எதுவுமே தெரியாது. ஒரு நாள் ஃபுல்லாக, ஏன்னா நான் தான் பேர் கொடுக்கலையே, என் பேர் தான் வராதே, கூப்பிட மாட்டாங்களே. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பேச்சு போட்டிக்கு எல்லாருமே பேசுகிறாங்க. ஃபுல்லாக நான் அதை என்ன அறியாமல் அதை தான் ஃபுல்லாகவே கேட்டுட்ருக்கேன். லாஸ்ட்டு உங்களுக்கு தான் தெரியுமே, காலேஜ் முடியுதுன்னா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கிளம்பி போகணும் அப்படின்வாங்க. அந்த டைமில் பேர் சரி வா வந்து பேசு அப்படின்றாங்க. நான் போய் பேசுகிறேன். அந்த கேட்டதை வச்சு நம்ம ஒன்று பேசுவோம்ல. என்னோட முதல் மேடை பேச்சு அதுதான் லைஃப்பில். முதல் முறையாக நான் வந்து எல்லோரும் முன்னாடி பேசுகிற பேச்சு அதுதான். அப்பா இன்னைக்கு தப்பிச்சோண்டா அப்படிங்கிற ஒரு தாட்டோட ஹாப்பியாக வீட்டுக்கு போயாச்சு காலேஜ்லேருந்து. அப்புறம் அடுத்த நாள் வந்து சர்க்குலர் வருது, நீ நோட்டீஸ் போர்ட் பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை, உன்னோட பேர் செலக்ட் ஆகிருக்கு, அது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்காக இந்த காலேஜிலேருந்து என்னோட காலேஜ்லேருந்து தேர்வு பண்ணி அனுப்புறது, உன் பேர் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் செலக்ட் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா
திருச்சி பக்கத்தில் ஜெயராம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த காம்படிஷன் நடக்குது. அதாவது வந்து இந்த பையன் ஒரு சாதாரண பையன், இவன் இதை ட்ரை பண்ணுறதே பெருசுன்னு நினச்சா இந்த சமுதாயம் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் உண்மையாக அதுவும் ஒரு ஓப்பனாக பார்த்தா சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த காலேஜில் 3 பேர் போகிறோம். அந்த 3 பேர் கூட அந்த 3 பேரோட ஃப்ரெண்ட்ஸும் அதிகமாக சப்போர்ட் பண்ணது இந்த பையன் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதான் சப்போர்ட் பண்ணாங்க. பார்த்தா எனக்கு 3rd ப்ரைஸ் வந்துருச்சு. அது சரி. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ரெகக்னைசேஷன் வாழ்க்கையில் அப்படின்னா எனக்கு அதுதான். அப்போ எனக்கு பிடிச்சதாவே எதுவாக மாறி போச்சுன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு பேருனாவே பிடிக்கும். இந்தியா 2020 அப்படின்னாவே பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன் ஃபர்ஸ்டில். ஸோ அப்படி தான் என்னோட சமுதாய பணிங்கிற ஒரு விஷயமே, சமுதாயம் சார்ந்த சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு வந்தது அங்கே தான். அதுக்கப்புறம் நான் வேலை தேடி சென்னைக்கு வரும்போது, நம்ம வேலை தேடினா கோடம்பாக்கம் தானே. ஆமாம், அங்கே தான் கோடம்பாக்கம். நீங்கள் கூட சொன்னீங்க அண்ணா நகரில் நீங்கள் இருந்ததா. நான் கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்ஃப்ரம் பக்கத்தில் தான் தங்கி இருந்தது. அங்கே வந்து பார்த்தா எனக்கு சீரியஸாக அது வரைக்கும் வந்து என்னென்னா ஒரு வாரத்துக்கு மீனிங்கே தெரியாது. இந்த ஒத்த எண்ணம் கொண்டவர்கள் ஒருங்கிணைந்து இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எனக்கு மீனிங்கே தெரியாது. பட் அங்கே போகிறேன், ஒரு ரூமில் போய் தங்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு அண்ணா இருக்கிறாங்க, தங்குறோம். பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சமுதாயம் சார்ந்து பேசுகிறாங்க. அப்துல் கலாம் இது என்னடா இது. அப்போது அப்படியே ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு. ஒரு பாரதி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை, அங்கே அந்த டீம் மாஸ்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடையோட அவரும் பாரதி சார்ந்த கவிதைகளாக எழுதி போடுறது. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலாம் 2020 இந்தியா 2020 அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம ஏன் ஒரு சீஃப் மினிஸ்டர், நீ ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர், அப்பா என்னோட ஸ்டேட் 2020 அப்படின்னு ஒரு செயல் திட்டம் பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு கலெக்டர் கூட அந்த மாவட்டத்தை பிளான் பண்ணலாம், இல்லை ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட என் பஞ்சாயத்து எப்படின்னு பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி யாருமே பிளான் பண்ணாத போது கோடம்பாக்கத்திலிருந்து வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஏன் கோடம்பாக்கம் 2020 ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயணத்தில் தான் வந்தது. அது 23 வகையான நலப்பணிகளில் கொண்டு போய் விட்டுச்சு. 3 மணி நேர அதிரடி சேவை, சிரமமே இல்லாமல் ஒரு பேருதவி, அதுக்கப்புறம் மாணிக்க மாணவர் திட்டம், கல்வி கோயில் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஒரு ட்ராவல் இருந்தது. ஸோ அப்படி தான் நான் சமுதாய பணிக்குள்ளே சமூக சேவை செய்கிற நிறைய பேருக்கு அப்துல் கலாம் சார் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அப்துல் கலாம் சாரே கூப்பிட்டு உங்களை ரெகக்னிஷன் பண்ணும்போது அந்த நேரத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? சீரியஸாகவே அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து நம்மலாம் அதாவது என்னென்ன திரும்ப என்னென்னா நம்மளாம் சாதாரண, நம்ம கீழே ஒன்று இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்த நம்ம ஒருத்தர் எனக்கு அப்துல் கலாமை பிடிக்கும்னு சொல்கிறதே பெருமை, அவ்வளோதானே. அதுவே பெருமை. அப்படி இருக்கிற அவர் வந்து பார்த்தா ஃபோன் வருது, நான் வந்து இந்த மாதிரி அப்துல் கலாம் சார் வந்து உங்களையும் உங்கள் டீமையும் கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து பாருங்கன்னு. எனக்கு என்னப்பா அப்படின்னு பார்த்தா திரும்ப பார்த்தா பிரைம் பாயிண்ட் சீனிவாசன் அண்ணான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்திரிக்கையாளர். அவுட்டுன்னு வந்தோன்னே சீரியஸ் அப்படின்னா அப்போ நம்மளை போனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வந்து அவர் கூட அவர் நிறையா எங்கள் கூட பேசுவாருன்னு நினச்சா, அவர் பேசினதை விட நாங்கள் என்ன பண்ணுறோன்றத அவ்வளவு அழகாக கேட்டார். அப்படியே முழுக்க கேட்டார். ஸோ வாழ்க்கையில் டெஃபினட்டாகவே நான் எப்படி அதை வின் பண்ணும்போது ஒரு பெரிய ரெகக்னைசேஷனாக ஃபீல் பண்ணேன்னா, ரொம்ப லைஃபே நம்மளுதுன்னா ரொம்ப மீனிங்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மீன் வயல் வந்து சாப்பிட காசு இருக்காது, ஒரு டீ ஒரு பன்னு இதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து ரமேஷ் அண்ணான்னு சொல்லிட்டு முகவரி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட மகுடம்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அப்போ வருவார். அப்போ வரும்போது பார்த்தா ஒரு டீயை வாங்கிட்டு 2 பேரும் குடிப்போம், ஒரு பண்ணை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அப்படியெல்லாம் கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் மறந்து அப்படியே அந்த கலாம் சாரை பார்த்ததே வாழ்க்கையில் இதை விட என்னடா வேணும், எவ்வளோ பெரிய உயரம் அப்படின்னும் போது ஒரு நாள் ஒரு நியூஸ் என்னன்னு சொன்னால், அப்துல் கலாம் சார் வந்து யூஎஸில் பிரேவ்லி ஹில்ஸ்ன்ற ஒரு இடத்துல லீட் இண்டியா 2020 ஒரு ஆர்கனைசேஷன் அங்கே வந்து ஒரு மீட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் அப்துல் கலாம் சார் பேசும்போது நாங்கள் என்னெல்லாம் நலப்பணிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணுமோ அதெல்லாம் அங்கே அவர் பேசிட்டு, எனக்கு இந்திய இளைஞர்கள் இந்த மாதிரியான இந்திய இளைஞர்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் இந்தியா வந்து வளம் ஓங்கியதாக மாறும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணதெல்லாம் பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. சோசியல் ஒர்க்கு நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யாரும் சப்போர்ட்டும் பண்ணிக்க மாட்டாங்க, யாரும் உங்களுக்கு ரெகக்னைஸும் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமாக நீங்கள் சோசியல் ஒர்க்கு கண்டினியூ பண்ணியிருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கா, ஏன்டா இது பண்ணுறோம் அப்படின்ட்டு? அது வெறுப்பு அப்படிங்கிறத விட ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும்போது கஷ்டமாக இருக்குன்னா அந்த விஷயத்தை செய்யவே செய்யாதீங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறது கஷ்டமாக தெரியுமே தவிர நமக்கு அது வந்து கஷ்டமாகவே தெரியாது. அது பயங்கர கஷ்டமாக வெளிலேருந்து பார்த்தா ஐயோ இன்னும் இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு இருக்கும். சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கான், நடந்து போகிறான், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இவன் போடல,
என்ன வாழ்க்கையில் இப்படி இருக்கான் பாரு அப்படின்னு வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு வேணா அது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு அது கஷ்டமாக இருக்காது. அது என்ஜாய் பண்ணி அது பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்ததே தவிர அது பெரிய கஷ்டமாக இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் ஒர்க் பண்ணுறதே ஒரு ஹாப்பி தான். அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மூமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக கலாம் சார் வந்து கேட்குறதே பெருசு, நம்ம செயல்களை பற்றி அவர் பேசுகிறதே பெருசு. இதெல்லாம் தாண்டி எனக்கு லைஃப்பில் வந்து நம்ம ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருந்தோம்னா ஹவு பவர்ஃபுல் வி ஆர் அப்படின்னு எனக்கு புரிய வச்சது என்ன அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி ஸ்கூலில் வந்து திறமை திருவிழா அப்படின்னு வந்து பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவனும் ஒவ்வொரு மாணவனும் ஹீரோவாக இருக்கணும். இப்போ வந்து படிப்பு அப்படின்னு வைங்களேன், 1 to 5 ஹீரோ, மீத இருக்க வந்து அந்த ஹீரோவை காமிக்கணும், சாக் பீஸ் எடுத்து பெஞ்சில் போர்டில் அடித்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்கு 4 பேர் கை தட்டுவான் ஹீரோ. ஸோ யூ வாண்ட் டு பிகம் எ ஹீரோ இன் எனிவே இல்லை. ஸோ அப்போ என்னன்னா உண்மையாகவே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்திறமைகளை கொண்டு வரதுக்கான ஒரு களம் இருக்கணும்னு ஒரு போட்டியில் கிட்டத்தட்ட 68 வகையான போட்டிகள். பேச்சு போட்டின்னா பேச்சு போட்டி, கதை சொல்லுதல் போட்டி, தமிழில் பேசுதல் போட்டி, திருக்குறள் சொல்கிற போட்டி, திருக்குறள் வாழ்வியலோட சேர்ந்து சொல்கிற போட்டி, இந்த மாதிரி ஒரு பேச்சில் அப்போது இந்த மாதிரி நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், இந்த மாதிரி ஒரு 68 வகையான போட்டிகள். அதில் ஒவ்வொருத்தரையும் 3 பேரை ரெகனைஸ் பண்ணால் ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாமே 1 to 3 இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு திறமை திருவிழா நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, இப்போ கார்பரேஷன் ஸ்கூலு, 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் வந்து திறமை திருவிழா, அந்த ஹெட் மாஸ்டர் வந்து எங்களோட பணிகள் பார்த்து நீங்கள் எங்கள் ஸ்கூலில் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அங்கே ஒரு திறமை திருவிழா வந்து பண்ணுறோம். அது பொங்கலுக்கு பக்கத்துலன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா எங்கள் டீம் வந்து ஒவ்வொரு சேர்ந்து உட்காந்து பொறுப்பெடுத்துப்போம். அப்படி பொறுப்பெடுக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பொறுப்பெடுத்தாங்க, செம்ம அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இந்த லீவ் வர 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 பக்கத்தில் எல்லாருமே அவங்களையும் சொல்ல முடியாதுல்ல, அப்போ எல்லாருமே அவங்க சூழல் காரணமாக எல்லாருமே ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சூழல். பார்த்தா மீத நான் தான் இருக்கேன். எங்களை எல்லாரையுமே கைட் பண்ணது, இந்த செயல்களுக்கு எல்லாமே கைட் பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னால் பாலு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கைட் பண்ணது. அவர்கிட்ட கேட்கும்போது ஓஎஸ்ட்டை டிசைட் பண்ணிக்க அப்படின்ட்டாரு ஒத்த வாரத்தில். அவர் அப்படி தான் சொல்லுவார், நம்மக்கிட்ட பொறுப்பு கொடுப்பாரு, நல்லா கைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அப்படி சொல்லும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே செய்வோமே அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு வழி இல்லை, பசங்களோட ஸ்கூல் பசங்களோட தான் அதை செய்யணும். என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பசங்களோட அவைலபிலிட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் சொல்லுவாங்கல்ல, எடுத்துக்கிட்டு பிளான் எடுத்துகிட்டு பகலெல்லாம் டீச்சர்ஸ் கூட அவருக்கு, நைட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பசங்க எந்தெந்த டைப், ஒரு பையன் அண்ணா நான் 12 மணி வரைக்கும் இருந்துட்டு வரேங்கண்ணா, ஒருத்தர் வந்து சொல்லுவான் நான் 12 மணிக்கு தானே வருவேன் ஆனால் 3 மணிக்கு போயிடுவேண்ணா, ஒரு பையன் 3 மணிக்கு, இந்த மாதிரி குரூப்பாக ஃபார்ம் பண்ணி செஞ்சதில்ல. 3வது நாள் வந்து திறமை திருவிழா நடக்குது. திறமை திருவிழா நடந்து முடிஞ்ச உடனே இந்த 68 வகையான போட்டிகளுக்கும் வந்து என்ன பண்ணணும்னா பரிசு கொடுக்கணும். ஈவினிங்கே ப்ரோக்ராமு, சர்டிஃபிகேட் கொடுக்கணும் பேர் எழுதி. அந்த 68 வகையான போட்டிகளுக்கும் ஜட்ஜஸ் வந்து சென்னை முழுக்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை வர வைக்கணும். அதுக்கான ஹாலு, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸு, ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தாஜ் நூர் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர். அப்போ வந்து அவர் அறிமுகப்படுத்துறது ஏஆர் ரகுமான் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ற, அப்படி அவர் வந்து தான் அவர் கொடுக்குறாரு. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்ச உடனே எப்போவுமே ஒரு ரிவ்யூ மீட் வைப்போம். ரிவ்யூ மீட் உட்காரும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, லாஸ்ட் 2 டேஸாக நான் தூங்கலைன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு, லாஸ்ட் 2 டேஸாக தூங்காமல் கூட ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனது தான் எனக்கு. அப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரு விஷயம் தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் எதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் நினைக்க கூட வாய்ப்பு இல்லாமல் சாத்தியப்படும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடச்சிச்சு. நம்ம வந்து ஒரு விஷயத்தை அர்ப்பணிப்போட செய்கிறோம் அப்படின்னா நம்மளால எதையும் செய்ய முடியும். ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் ஆகிருக்கணும், ஏதாவது சோகமான விஷயங்களை பார்த்துருக்கலாம். என்னது உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணலாம்? 2006 நான் சென்னை போகிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்களான்னு கேட்டால் எல்லாருமே நல்லவங்க தான். அதே சமயம் வந்து எம்ப்ளாயிலேருந்து கம்பெனியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது எப்படி அந்த ஸ்பார்க் ஆச்சு? கம்பெனிக்கு வாடகை கொடுக்க முடியறதுல பிரச்சனை, எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க